கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 12 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 325. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது இரண்டாம் தூதனின் தூது மறுபடியும் கூறப்பட வேண்டும். வசனம் வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 8வது வசனம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இரண்டாம் தூதனின் தூது 1844ஆம் ஆண்டு கோடை காலத்தில் முதலாக பிரசங்கிக்கப்பட்டது. அப்பொழுது அமெரிக்கா ஐக்கிய நாட்டிலுள்ள சபைகளுக்கு மிகவும் நேரடியான ஒரு பொருத்தமான தூதாக அமைந்திருந்தது. ஏனெனில் அங்கு நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பு மிகவும் பரவலாக கூறி அறிவிக்கப்பட்டாயிற்று. அச்செய்தி பொதுவாக தள்ளப்பட்டு போயிற்று. மேலும் சபைகள் துரிதமாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்தன. ஆனால் 1844இல் இரண்டாம் தூதனின் தூது அதன் முழுமையான நிறைவேறுதலை எட்டவில்லை. அச்சமயத்தில் சபைகள் ஒழுக்க நிலையில் ஒரு வீழ்ச்சியின் அனுபவத்தை அடைந்திருந்தன. அட்வென்ட் தூதின் வெளிச்சத்தை மறுத்து போட்டது நிமித்தமே இவ்வாறு நேர்ந்தது. ஆனால் அந்த வீழ்ச்சி தன் முழுமையை இன்னும் அடையவில்லை. அந்த காலத்திற்கான விசேஷ சத்தியங்களை அவர்கள் தொடர்ந்து தள்ளி போட்டதினால் மிகவும் கீழாக தாழ விழுந்து விட்டார்கள். எனினும் பாபிலோன் விழுந்தது. அவளது வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று சொல்லக்கூடாத நிலையில் இருந்தது. ஏனெனில் அனைத்து ஜாதிகளுக்கும் இன்னும் குடிக்க கொடுக்கப்படவில்லை. இன்னமும் பாபிலோனிலே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. அவரது தண்டனைகள் அவர்களை சந்திக்கும் முன் இந்த உத்தமமான மக்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுடைய வாதையை பெற்றுக்கொள்ளாதபடியும் வெளியே அழைக்கப்பட வேண்டும். இதே தூதுதான் இரண்டாம் தூதனால் கொடுக்கப்பட்டது. பாபிலோன் விழுந்துவிட்டது. ஏனெனில் அவளது வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்து விட்டாள். அந்த மது யாது? அவளது பொய்யான போதனைகளே. 4ஆம் கற்பனையின் ஓய்வு நாளிற்கு பதிலாக ஒரு பொய்யான ஓய்வு நாளை இந்த உலகிற்கு கொடுத்து விட்டாள். ஏனெனில் ஏவாளிற்கு சாத்தான் முதலில் கூறிய இயற்கை சார்ந்த ஆத்துமா அழியாதது என்ற பொய்யை திரும்ப கூறியிருக்கின்றான். அநேகர் மனிதருடைய கற்பனைகளை கொள்கைகளாக போதித்து இதே மாதிரியான பிழைகளை எங்கனும் பரவலாகவும் தொலைவிடங்களிலும் பரப்பிவிட்டிருக்கிறார்கள். உலக எச்சரிப்புக்காக செய்யப்படும் கடைசி வேளையிலே 2 தனிப்பட்ட தெளிவான அழைப்புகள் சபைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். 3ஆம் தூதனின் தூதில் உரத்த சத்தத்திலே பரலோகத்திலிருந்து பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற குரல் கேட்கப்பட்டது. ஜெபம். உம்மை மாத்திரம் தொழுது நீர் தந்த கற்பனைகளையே பற்றி கொண்டு வாழ வழி செய்யும் தேவா. ஆமென்.